தெரியாதுங்க. எல்லாமே ஊடகங்கள்ல வர்றது தான். அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா, வெளிநாட்டு தூதரகங்கள், வெளிநாட்டு அந்த தூதரகத்தில வேலை செய்றவங்களுக்கு ஒரு வேலை என்னன்னா, பல வேலை இல்ல. அந்த நாட்டில பிரபலமா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சந்திப்பது, அவங்கள வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்பது, அவங்களோட அரசியல் பேசுவது. எதுக்குன்னா, அந்த மாநில அரசியல புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒருவேளை நாளைக்கு இவரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா, நம்ம நாட்டில வந்து உறவு கொள்வதற்கு. இது தொடர்ந்து எல்லா மாநிலத்திலயும் பேசுவாங்க. எல்லா முக்கிய அரசியல் கட்சி இப்போ ஒரு ஜனாதிபதி வராருன்னா, மோடிய மட்டும் பார்க்க மாட்டாரு. சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்திப்பாங்க டெல்லியில. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரையில அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் ஆளுங்கட்சியும் பார்ப்பாங்க, எதிர்க்கட்சியும் பார்ப்பாங்க. அதுபோல் இன்றைக்கி வந்து விஜயினுடைய அசூர வளர்ச்சி, அந்த கட்சிக்கு மக்களிடையே இருக்கிற ஒரு செல்வாக்கு இப்போ உலக அறிந்த விஷயம் தானே. ஒரு அரசியல் பரப்புரையில் 41 பேர் நெரிசலில் செத்தாங்கன்றதே ஐ திங்க் இட் இஸ் ஏ பிக் நியூஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அப்படி இருக்கும்போது இது என்ன புதுசாக இருக்கா, இவர் யார், இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணோம் ஆன் இஷ்யூஸ் என்ன, அதை மாதிரி இருக்கலாம். இது எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் தெரியாது நமக்கு.